இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு வெஜ் பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். அதிலே பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதில் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது தயிர் 1 கப் எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப் தயிரையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் வெங்காயத்தையும் புதினாவையும் நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ அந்த பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா, கரம் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், கேப்சிகம், பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். கேப்சிகமில் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட்டாணி ஊற போட்டு நான் அதையும் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கணும். உப்பையும் நம்ம போட்டுக்கலாம், பிரியாணி தேவையான உப்பு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சு, நான் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஊரெல்லாம் வைக்கல, டேரெக்டாக தான் போடுறேன். இப்போ 2 டம்ளர்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம தம் போட்டு இறக்கணும்னா நமக்கு சூப்பராக ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் நெய் ஊற்றிருப்பேன், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி கலர்னோம்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் கிளற போகிறேன். சும்மா 2 டீஸ்பூன் அளவு தான் நான் ஊற்றிருக்கேன். இப்படி கிளறி விட்டோம்னா அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா மைல்டாக தான் இதில் உரப்பு இருக்கும். இது குடமிளகா போட்டிருக்கனால தான் நான் எக்ஸ்ட்ரா நம்ம மிளகா போடல, பச்சை மிளகா போடல. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் பதிலாக நம்ம சிக்கன் போட்டாலும் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைப்பில் நம்ம பிரியாணி செஞ்சோம்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.